ஆஃபீஸில் கரெக்டாக வந்துட்டு நம்ம தமிழ்கிட்ட சைன் பண்ண சொல்லி ஜானு கொடுக்க அவங்களும் வாங்கி படித்து பார்த்துட்டு சைன் பண்ண வராங்க. அப்போ கரெக்டாக வந்து தடுத்து நிறுத்தி சிபி வந்து இவெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, இனிமேல் ஆஃபீஸில் நான் தான் டேக் ஓவர் பண்ணுவேன்னு சொல்ல, உனக்கு இதுக்காக ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கல, 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்துக்கணும், எல்லா பொறுப்பும் வந்துட்டு தமிழுக்கும் இருக்குது, அவளும் இங்கே தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால் சிபி செம்ம கடுப்பாயிட்டாரு. ஒரு பக்கம் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. இங்கே சமீதாவோட அண்ணன் வந்து நம்மளுக்கு வேறு வழி இல்லை, சிபி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது, நீ என்ன பண்ணுற, இந்த ஜூஸில் வந்துட்டு அவன் குடிக்கிற இதுவும் வந்து கலந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் நேராக போயிட்டு அப்படியே பேசி உங்க கூட நானும் சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணி அவரோட கிளாஸில் வந்துட்டு ஏதோ ஒரு பவுட்ரு மாரி கலந்துடுறாங்க. கலந்து கொடுத்துட்ட உடனே வந்துட்டு சிபியை ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு இது பண்ணுறா. சில்வா நம்ம ரூம் போய் படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிபியை கூட்டின்னு போகிற மாதிரி இவங்களும் கூட போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க சேதுவும் நம்ம கேடியும். எப்படியாவது தமிழையும் இவங்களையும் தான் சேர்த்து வைக்கணும், தமிழ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த சம்யுக்தா வீட்டில் இருக்கிறனாலன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்னதை வச்சு இவங்களும் அதை பிளான் போட்டு எப்படி தூக்கலான்னு யோசிக்கிறாங்க. இந்த பிளானை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து சம்யுக்தா கிட்டே ஜானுமா வராங்க, உன்னை பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லி சிபியா அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நேராக ரூமில் போயிட்டு சிபியை கொண்டு போய் விட்டுட்டு தமிழ்கிட்ட வந்து அவங்க தங்கச்சி போயிட்டு மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படி இப்படின்னு சொல்ல, தமிழும் வந்துட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அவர் வந்து குடிச்சிட்டு வீழ்ந்து கிடக்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கேடியும் சேது வந்துட்டு கதவை சாத்தி விட்டுறாங்க. கதவை தட்டுறாங்க, ஏதாவது கதவை தரங்கன்னு கேடியும் சேதுவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளியே லாக் ஆகிடுச்சு, நாங்கள் வேறு ஸ்பேக்கி போட்டு திறக்க பார்த்தோம், ஆனால் அதுவும் வந்துட்டு உடஞ்சி போச்சு, வேறு சாவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து திறப்போம், அது வரைக்கும் நீ உள்ளே இரு, சிபி கூட உள்ளே தானே இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் சிபி வந்து என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கிட்ட வந்தாடி க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அவர் விழுந்துடுறாரு. இங்கே மறுநாள் காலையில் சம்யுக்தா என்ன நடக்கணும்னு நினச்சாங்களோ அது நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. தமிழ் வந்து தலைக்கெல்லாம் குடிச்சிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு வைக்கப்பட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க. அதை பார்த்து சம்யுக்தா அதுக்கப்புறம் சிபியோட அம்மா ஷாக் ஆகிறாங்க. நீ எதுக்கு அந்த ரூம்லேருந்து வரேன்னு சொல்லி கேட்க, என் புருஷன் ரூம்லேருந்து நான் வராமல் வேறு யார் வர்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஷாக்காகி போயிடுறாங்க சம்யுக்தாவும் இங்கே சிபியோட அம்மாவும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.